இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் தரிசன வார்த்தை என்ற இந்த யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்நாட்களிலே பார்த்தால் ஓய்வின்றி காலை மாலை இரவு என்று வேலையும், இந்த ஆஃபீஸ் வேலை முடித்த நேரத்தில் வீட்டில் வந்ததும் வீட்டில் வேலைகளை கவனிப்பதும், பிள்ளைகளை பார்ப்பதும், குடும்பத்தை கவனிப்பதும், இப்படிப்பட்ட அநேக பாரத்தினால் பல தொல்லைகளும் கவலைகளும் வந்து அவர்களுக்கு மன அழுத்தம் என்ற சூழ்நிலைக்குள்ளாக கடந்து சென்று அநேகர் இன்று குடும்பத்திற்கு ஒருவரோ இருவரோ சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கவுன்சிலிங் என்று சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள். ஓய்வெடுக்க முடிவதே இல்லை. பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 6 நாட்கள் தேவன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்திலும் அவைகளில் உள்ள அனைத்தையும் படைத்துவிட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அந்த நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. 6ஆம் நாளில் மனிதனை படைத்துவிட்டு அவனுக்கு அடுத்த நாளே, அதாவது மனிதன் படைக்கப்பட்ட அடுத்த நாளே ஓய்வு நாளாக அவனுக்கு வைத்தார். அந்த நாளை மனுகுலத்தோடு அநேக காரியங்களை பேசி அளவள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனால்தான் அந்த ஓய்வு நாளில் தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு தங்கள் நேரத்தை கழிக்க ஆலயத்துக்கு செல்லுகிறார்கள். ஆக கர்த்தர் கொடுத்த 10 கட்டளைகளில் 4ஆவது கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்பது. யாத்திரையாகமம் 20:9 வசனத்தில் பார்த்தால் 6 நாளும் உன் வேலையை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பித்துக்கொள். 10வது வசனத்திலே அன்றைக்கு 7ஆம் நாளிலே யாதொரு வேலையும் நீ செய்ய வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தி கொண்டு வரும்போது தேவதூதர்களின் ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அது விடியற்காலை வேளையிலே வானத்திலிருந்து பனியை போல பொழியுமாம். அதை 6 நாளும் ஆளுக்கு ஒரு ஓமர் என்ற அளவில் பொறுக்கிக் கொள்ளலாம். 6ஆம் நாளிலே தலைக்கு 2 ஓமர் பொறுக்கிக் கொள்ளலாம். 7ஆம் நாள் பரிசுத்த ஓய்வு நாளில் அந்த நாளுக்கு வேண்டியதை 6ஆம் நாளிலே சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து வைத்து கொள்ளலாம் என்கிறார். மற்ற நாட்களில் இப்படி அடுத்த நாளுக்காக அந்த மன்னாவை தேவ தூதர்களின் ஆகாரத்தை இவர்கள் உட்கொள்ளும்படி பொறுக்கினால் அது கெட்டு நாற்றம் எடுக்கும். 6ஆம் நாளில் 7வது நாளுக்கான காரியத்தை பொறுக்கி வைக்கும்போது கெட்டு போகவில்லை. தேவனுடைய கட்டளை பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டும் என்பது தேவனின் எதிர்பார்ப்பாக இருந்திருக்கிறது என்பது தெரிகிறது. ஓய்வு நாள் சபை கூடுதலின் நாள், சர்வ வல்லவரை ஆராதிக்கிற நாள், போதகம் கேட்கும் நாள். வீட்டிலே ஆராதிக்கலாம், ஏன் சபைக்கு போக வேண்டும் என்று சிலர் எண்ணுவதுண்டு. வீட்டிலிருந்தே தங்கள் பள்ளி பாடங்களை படித்து பட்டம் பெற இயலாதல்லவா? ஏதோ ஒரு பள்ளியோ அல்லது ஒரு இன்ஸ்டியூட்டிலையோ சென்றால்தான் அவர்கள் அதை படித்து முடித்ததற்கான சர்டிஃபிகேட் வாங்குவது அங்கீகரிக்கப்படும். அதை வைத்து தான் அவர்கள் மேல் படிப்போ வேலைக்கோ போவதும் முடியும். வீட்டிலிருந்தே நான் டாக்டருக்குரிய எல்லா புஸ்தகத்தையும் முடித்து விட்டேன் என்றாலும் 5 வருடம் மருத்துவ கல்லூரி படித்து தான் லைசன்ஸ் பெற்ற மருத்துவராக அங்கீகரிக்கப்படுவீர்கள். இயேசுவின் 2ஆம் வருகையிலே சபையாகிய மணவாட்டியை தான் தன்னோடு எடுத்துக்கொள்ளப் போகிறார். மணவாட்டி சபையில் நாம் இணைந்திருப்பது அவசியம். சீஷர்களாகவும் ஒரு பள்ளியாய் ஆலயம் அமைகிறது. அங்கே கற்று தேர்ந்து தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உயர்ந்து நம்மை குறித்த தேவ நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள முடியும். ஆகட்டும். பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10-17 வரை வாசித்து பார்த்தால், இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவளாய் ஒரு ஸ்திரீ 18 வருடம் பலவீனப்படுத்தும் ஆவியை உடையவளாய் எவ்வளவும் நிமிரக்கூடாத ஊனியாய் இருந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 18 வருஷமாய் சபைக்கு வந்திருக்கலாம், அல்லது ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை அறிந்து கொஞ்ச காலமாகவும் ஜபாலயத்துக்கு அவள் வந்திருக்கலாம். அப்போ ஆலயத்து வருகிற இவளை பலவீனப்படுத்தும் ஆவி தாக்க முடியுமா என்ற கேள்வி வருகிறது. ஆம், சபைக்கு வந்தும் சத்தியத்தை கேட்டும் மனம் திரும்பாமல் பழைய பாவத்தையே செய்து கொண்டிருப்பவர்களாக இருந்தால் ஏன் சத்துரு தொடக்கூடாது?
சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறவரையே, போதகம் கேட்கிறவனையே பிசாசு தொடும் என்றால் ஆலய கூடுகையை தவிர்க்கிறவர்கள் கதி என்ன ஆகும்? இவளாவது ஒரு நாள் ஆலயத்துக்கு போதகம் பண்ண வந்த இயேசு அற்புதம் நடப்பிக்கிற ஒரு வாய்ப்பு அமைந்தது. எத்தனை பேர் வாழ்விலே இவளுக்கு எவ்வளவும் நிமிர முடியாத நிலை என்பது போல, எவ்வளவும் முன்னேற முடியாத நிலை, பிரச்சனைக்கு முடிவே இல்லாத நிலை, விடிவே இல்லாத நிலை, எதை செய்தாலும் உருப்படவே முடியாத நிலை, கொஞ்சம் கூட மூச்சுவிட முடியாத நெருக்கடியான நிலைகள், இளைப்பாறுதல் இல்லாத தொடர் தொல்லைகள், போராட்டங்கள் என்று இருந்து கொண்டிருக்கிறது. ஓய்வு நாளை நாம் சரிவர அனுசரிக்காவிட்டால் ஓய்வில்லா தொல்லையை சந்திக்கும்படி பிசாசு நம்மை பலவீனப்படுத்துவான். நிமிர்விடாமல் கடன், நோய், மனஸ்தாபங்கள், பிரிவுகள், சண்டைகள், பகை என்று உண்டாக்குவான். இயேசு அவளை தானாய் அழைத்து சுகம் கொடுக்கிறார். இயேசு அவள் இவ்வளவு நாள் வந்தும் சுகமாகவில்லையே என்ற ஒரு சோர்வோ அவிசுவாசமோ இல்லாமல், தேவனை வெறுக்காமல், முறுமுறுக்காமல், கேள்வி கேட்காமல், அவரை மறுதளிக்காமல், ஒரு விரக்தி நிலைக்கு வராமல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற அவள் விசுவாசத்தை கண்டு கனம் பண்ணும் வகையில் சுகப்படுத்தினார். சிலர் சபை கூடுதலை விட்டுவிடுகிறது போல விட்டுவிடாமல் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதலை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும், அப்படி என்றால் நம்முடைய நற்கிரியைகளும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? பலி என்றால் காணிக்கைகள். ஆக நாம் செய்கிற நற்கிரியைகளும் நாம் கொடுக்கும் காணிக்கையும் கீழ்ப்படிதலை விட மேலானது அல்ல. ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். எவ்வளோ விலையேறப்பட்ட, எவ்வளோ மதிப்புக்குரிய காணிக்கையை நாம் கொடுத்தாலும் கீழ்ப்படிதல் தான் முக்கியம் என்று சொல்லுகிறார். ஆக சபை கூட வேண்டும், ஓய்வு நாளில் பரிசுத்தமாக அதை ஆசரிக்க வேண்டும் என்ற அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுவதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் சந்திக்கும் இழப்புகள், நஷ்டங்கள், சாபங்கள், கடன், மலட்டுத்தன்மை, இவைகளிலிருந்து விடுதலை பெறும் சாவியை கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஓய்வு நாள் ஆலயத்துக்கு போகும்போது போதனையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம் விடுதலைக்கான சாவியை நம்மிடம்தான் கர்த்தர் கொடுப்பார். ஆலயத்துக்கு சென்று வருகிற நம் வீட்டு நபர்களிடமிருந்து நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த நாட்களிலே நீங்கள் ஆலயத்துக்கு கடந்து வந்து சொஸ்தமாகிறதும் விடுதலை ஆகிறதும் பிசாசுக்கு பிடிக்கவில்லை. அதனால் உங்களை சபைக்கு வராதபடி, ஆலயத்துக்கு வராதபடி தடை செய்வான், குறை பேச வைப்பான், முணுமுணுக்க செய்வான். எல்லா விதமான இடரல்களையும் தடைகளையும் அந்த நாளில் தான் உங்களுக்கு கொண்டு வருவான். எல்லா விதமான வலிகளையும் வேதனைகளையும் சொந்தக்காரர்களையும் நண்பர்களையும் அந்த நாளில் தான் கொண்டு வருவான். அந்த நாளில் தான் மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதைப் போல கொண்டு வருவான். அந்த நாளில் இயேசு கிறிஸ்து அந்த 18 வருடம் கூனிக்கு விடுதலை கொடுக்கும்போது ஜப ஆலய தலைவன் கோபப்பட்டு மற்ற 6 நாட்களில் விடுதலை கொடுக்கலாமே என்றார். இப்படி தானே நம்மில் அநேகர் கேட்போம். 7ஆம் நாளில் போனால்தான் விடுதலையா, மற்ற நாட்களில் கிடைக்காதா என்று கேட்போம். சாத்தான் நம்மேல் போட்டிருக்கும், அதாவது கட்டி இருக்கும் கட்டுகள் ஓய்வு நாளில் அவிழ்த்துவிட இயேசு தயாராய் காத்திருக்கிறார். அந்த ஆலயத்தில் இயேசு வாசம் செய்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் தங்கி வாசம் செய்யும் வாசஸ்தலம் இது வானத்தின் வாசல் என்று சொல்லுகிறார். வானத்துக்கும் பூமிக்கும் ஏணி போடப்பட்டு தேவதூதர்கள் நம் விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு போவதும் அந்த விண்ணப்பங்களுக்கு பதிலை கொண்டு வருகிற ஒரு பிரதான ஸ்தலமாய் ஆலயம் இருக்கிறது. இன்றைய தீர்மானம் எடுங்கள். ஓய்வு நாளை ஆலயத்துக்கு சென்று பரிசுத்தமை ஆசரித்து தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தேவனிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள தீவிரியுங்கள். அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட 18 வருட கூனி கர்த்தரை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஸ்தலமாயும் அது காணப்படுகிறது. சபை கூடுதலை விட்டுவிடாதிருங்கள். ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாக ஆசரிப்பது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அறிந்து கொண்டோம்.
எங்கள் விடுதலை எங்கள் கையில் தான் உள்ளது என்பதை புரிந்து கொண்டோம். அதற்காக நன்றி. உம்முடைய வருகையில் உம்மோடு கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட சபையோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம் என்பதை எங்களுக்கு நீர் இன்றைக்கு சுட்டி காட்டுவதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய தீர்மானம், உம்முடைய நோக்கம், உம்முடைய திட்டம் எங்களிலே நிறைவேற நாங்கள் ஆலயம் சென்று, ஆலயம் என்ற அந்த பாடசாலையில் நாங்கள் அதை தவிர்க்காமல் சென்று கற்று பயின்று ஆண்டவரே அதற்காக நாங்கள் பாடுகள் எடுக்க, முயற்சிகள் எடுக்க, வருகிற தடைகளை தாண்டி செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு வருகிற இடரல்களையும் தடைகளையும் நிர்மூலமாக்கி போடுகிறோம். எங்களில் உம்முடைய தீர்மானம் நடைபெற வேண்டுமே ஒழிய சத்துரு வெட்கப்பட்டு போக வேண்டும். உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் இந்த வேளையில் சபை கூடுதல் அனுசரிக்காது வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் வேலைகளை பார்க்கிற அநேகரை இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்ணுகிறோம். கர்த்தாவே, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாய் ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டி இருக்கும். அதனுடைய ஆலயத்தின் நன்மைகளினால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தை உங்களிலே பலிக்கும். ஆக மற்றவர்களும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.